إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியம் நிறைந்த ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கைமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு நாம் அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எதை நாம் தீனாக கேட்கிறோமோ பேசுகிறோமோ அதை விட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிறந்த முறையில் இறுதி நேரம் வரை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற நிலையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த ஒரு கவலையான ஒரு மாதம்தான் இந்த ரபீஉல் அவ்வல் என்ற மாதம். பொதுவாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எவ்வளவு நேசம் கொண்டிருக்கின்றோம், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதைத்தான் நாம் அதிகமாக கேட்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது முஃமின்கள் மீது எவ்வளவு பாசம் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் கட்டாயமாக அறிய வேண்டும் சகோதரர்களே. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹார்ட் இருக்கின்றதே ரொம்ப ஒரு சாஃப்டான இதயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கண்ணியமான அந்த ஹார்ட் இதயம் இருக்கிறது ரொம்ப மிருதுவான இதயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றார். அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். சூரா ஆல் இம்ரானிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபவ்வன்
கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக். நபியே, அல்லாஹுவின் அருளினால் உங்களுடைய இதயம் மிகவும் மிருதுவாக இருக்கின்றது, ரொம்ப சாஃப்டான குணமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய நற்குணம் என்பது ரொம்ப சாஃப்டானது. ஆகவே தான் மக்கள் உங்களுடனேயே இருக்கின்றார்கள். உங்களை விட்டு மக்கள் பிரிவதில்லை, உங்களுடைய அந்த மக்கள் இருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான சஹாபாக்கள் உங்கள் கூடயே இருக்கிறாங்க. என்ன காரணம்? நீங்கள் அவர்களை மிரட்டுவதில்லை, அதட்டுவதில்லை, அன்பாவே இருக்கிறீங்க, பண்பாவே இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட மட்டும் கடினமான உள்ளம் இருந்தது என்றால் உங்களை விட்டு அந்த மக்கள் எங்கேயோ விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ஆயத்து, குர்ஆன் ஆயத்து. உங்களுடைய அந்த அன்பான உள்ளம், பாசமான உள்ளம், நேசமான உள்ளம் அந்த மக்களை கெட்டி போட்டு விட்டது. அந்த மக்களை கெட்டிட்டீங்க, பாசத்தினால அன்புனால கெட்டி வச்சிருக்கிறீங்க. நபியே, உங்கள்கிட்ட மட்டும் கடுகடுப்பான குணம் இருந்திருந்தால் அந்த மக்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், திட்டவட்டமாக உங்களிலிருந்தே ஒரு நபியை நாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றோம். அந்த நபி எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது நபியால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் என்றால் அந்த நபியால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களிடத்திலே நன்மையே அந்த நபி எதிர்பார்க்கிறார்கள். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். முஃமின்கள் மீது பாசமும் நேசமும் கொண்டவராக அந்த நபி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பாசம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதில் அந்த வார்த்தை மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அந்த நபியால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களுக்கு ஒரு சிரமம் என்றால் அந்த நபியால் சகித்துக் கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் மீது நேசமும் பாசமும் நிறைந்தவராக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஆகவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உயர்ந்த பண்பை எல்லாம் சொல்லும் பொழுது வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நிச்சயமாக லஅலா உங்களுடைய நற்குணம் உயர்ந்திருக்கின்றது, நற்குணத்திலே நிறைந்திருக்கின்றீர்கள். லஅலா குலுகின் அதீம். நற்குணத்திலே உயர்ந்த நபியே நீங்கள் இருக்கிறீர்கள். நற்குணமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அந்த நற்குணம் எல்லாத்திலையுமே இருக்கும். நல்லவங்கள்ட்ட இருக்கும், கெட்டவங்கள்ட்ட இருக்கும் இல்லையா? கெட்டவங்கள்ட்ட அந்த நற்பண்பு என்பது இருக்கும், நல்லவர்களிடத்திலும் இருக்கின்றது. அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. லஅலா குலுகின் அதீம். நபியே, நற்குணத்திலே நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள். அலா உயர்ந்திருக்கிறீர்கள். அதீம், உங்களுடைய நற்குணம் மகத்தானதாக இருக்கின்றது. பிறர் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டார்கள் என்றால் உடனே அதை செய்து கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் இருந்தது இரண்டே ஆடைகள் தான். ஒன்று கழட்டுச்சுன்னா இன்னொன்று மாட்டிக்குவாங்க. இருந்த ஆடை இரண்டே ஆடை தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்த ஆடைகள் இரண்டே தான் கடைசி காலம் வரை. நீங்கள் நம்மள்டையில் எத்தனை ஆடை இருக்கு யோசிச்சு பாருங்கள். ஜும்மானுக்கு அப்படியே பார்ப்போம் எதை போடுறது இன்னைக்கு, அதுதானே? அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் கேட்டான், உஹது மலையை தங்கமாக்கி தருகிற நபியே வாழுங்கள். வேண்டாம், மறுத்து விட்டார். இருந்த ஆடைகள் இரண்டே தான். ஒரு பெண்மணி தன்னுடைய கையால் தைச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ஆடையை அன்பளிப்பு செய்கிறார்கள். ஒரு சஹாபி அந்த ஆடையவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அந்த சஹாபி பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் ட்ரெஸ்ஸையும் பார்க்குறாங்க. பார்த்து கொண்டே இருந்த அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு திடீர்னு ரசூலுல்லாஹ்ட்ட போய், யா ரசூலுல்லாஹ், இந்த ஆடையை நல்லா இருக்கு, எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டான்.
நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து ஒரு பொருள் கேட்குறாங்க, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பொருள் கேட்டால் குடும்பமாக யோசிச்சு பாருங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? நெல்லுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு இந்த பழைய ஆடை ஒன்று போட்டுட்டு இந்த ஆடையை அழகாக மடித்து வச்சுட்டு நேராக கொண்டு வந்துட்டு இந்தாங்கன்னு கொடுத்துட்டாங்க. மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் சின்ன சங்கடமாயிருச்சு. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இருந்தது 2 ஆடை. இந்த ஆடை ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம பார்த்து ரசிச்சுட்டு ரசூல்லாவை பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருந்தா இந்த சஹாபி இப்படி கேட்டு வாங்கிட்டாருன்னு சொல்லி சின்ன சங்கடத்தில் அந்த சஹாபிகிட்ட கேட்டுட்டான், தோழரே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தது 2 ஆடை. இந்த ஆடை அழகாக இருந்துச்சு, நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம், அதையும் நீங்கள் கேட்டு வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த பதில், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியில் பட்ட அந்த ஆடை என்னுடைய கஃபனுடைய ஆடையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், ஆகவே தான் நான் கேட்டு வாங்கி கொண்டேன் என்றார். இன்னும் பாசம் பார்த்தீர்களா சகோதரர்களே? பெருமானாருடைய மேனியில் பட்ட அந்த ஆடை என்னுடைய கஃபனுடைய ஆடையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், ஆகவே தான் நான் கேட்டு வாங்கி கொண்டேன் என்பதாக அந்த சஹாபியின் பதில். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களை அவ்வளவு நேசித்தார்கள். அந்த சத்திய சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு நேசித்தார்கள். பெருமானாரை யாராவது ஏதேனும் பேசிவிட்டார்கள் என்றால் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருந்தார்கள் சஹாபா. தன்னுடைய உயிர் போனால் மௌத்தானாலும் பரவாயில்ல, பெருமானாரை பேசியவனை விடக்கூடாது நினைத்தார்கள் சஹாபா. எவனாக இருந்தாலும் சரி நினைத்தார். அபூ ஜஹல் பெருமானாரை திட்டிவிட்டான், ஒரு முறை கண்ணிய குறைவாக திட்டிவிட்டான். முஆவித் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது, அபூ ஜஹலோ மக்காவுடைய தலைவர். அந்த நேரத்திலே அபூ ஜஹலை ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. அந்த 2 சின்ன வயசு சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? பத்ர் போரில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வராங்க. ஏன்? சிறுவர்கள் போரிலே தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சின்ன பசங்க போருக்கு வரக்கூடாது. பெருமானாருக்கு தெரியாமல் ஒளிஞ்சு 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 அந்த சஹாபாக்கள் வராங்க. நேர அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நின்றிருந்தாங்க. கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, இங்கே அபூ ஜஹலை காணோம் அப்படின்னா. அப்போ அவங்க கேட்டாங்க, ஏன்பா என்ன விஷயம் அப்படின்ட்டு. இல்லை சொல்லுங்கள், தான் போகிறான் பாரு, அவன் தான் அபூ ஜஹல் அப்படின்னா. தான் இங்கே பாரு, டே பார்த்தாங்க, ஓ இவன் தானே, சரி என்ன விஷயம்? இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவன் இழிவாக பேசினான் அன்று, இன்னைக்கு இவனை முட்டிக்கிறதுக்காக வந்திருக்கிறான். சின்ன வயசு சஹாபி, 2 பேரும் சின்னவங்க. அபூ ஜஹல் மக்காவுடைய தலைவன். பத்ர் போர், ஃபர்ஸ்ட் போர், நல்லா ஒட்டகம் மாடு எல்லாம் கொண்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அபூ ஜஹல் வந்திருக்கிறான் பத்ர் போருக்கு. எல்லாம் ஒட்டகத்தை எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் அறுத்து நல்லா சாப்பிட்டு தான் போருக்கு வந்தார்கள். சஹாபாக்கள் பத்ரில் நோன்பு அதுதானே, நோன்பு வைத்திருந்தார்கள். நோன்பு திறக்க பேரிச்சம்பளத்தை தவிர ஒன்றும் இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ சஹாபாக்கள் இங்கே ஒட்டகத்தை எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. போர் ஆரம்பமான உடனேயே அபூ ஜஹலை ஓடி போய் குத்தி கொன்று விட்டார்கள். என்ன காரணம்? பெருமானாரை ஏசிய காரணத்தால் தான். நீதானே பெருமானார், எங்களுடைய தலைவரை ஏசியவன் நீதானே, நீ வாழ்வதற்கு தகுதியற்றவன். கொன்று விட்டார்கள். போரெல்லாம் முடிந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தான். யார் ரசூலா, நான் தான் கொன்னேன்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு நான் தான் கொன்னேன் அப்படின்னு வாழை காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர்த்தோடைய வாழையை பார்த்தாங்க. 2 பேர்த்துடைய வாழையும் ரத்தமாக இருக்குது. அப்போ சொன்னாங்க, 2 பேர் தான்ப்பா சேர்ந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு அருமை சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு நேசித்தார்கள். அந்த நேசம் கீழ்படிய வைத்தது, கட்டுப்பட்டார்கள். இன்னைக்கு நம்மளும் சொல்றோம், பெருமானாரை நேசிக்கிறோம். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும் என்று சொல்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு பெருமானாரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு பெருமானாருடைய சொல்லுக்கு கீழ்படிந்து நடக்கிறோம் யோசிச்சு பாருங்க.
எந்த அளவுக்கு சுன்னத்துகள் நம்முடைய வாழ்க்கையில ஹயாத்தாக இருக்கின்றது. சுன்னத்து தானே 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 சொல்லி எத்தனை சுன்னத்துகளை குழி நோண்டி புதைக்கிறோம். சுன்னத்து என்பது சொர்க்கத்தின் திறவுகோல் சகோதரர்களே. கபரில் வச்ச நம்முடைய என்னதான் மலக்குமார்கள் கேட்பாங்க, உனக்கு அனுப்பப்பட்ட நபி யாருன்னு கேட்பாங்க. 3வது கொஸ்டின் அதுதான், மன்றப்புக்குமா தீனுக்குமா நபியும், உன்னை படைத்தது யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, 3வது உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார். மற்ற கொஸ்டின்ல கிடையாது கபரில். இந்த கேள்விகள் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் சொல்ல வேண்டாமா? அந்த நேரத்திலே நமக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தை வர வேண்டும் என்றால் உலகத்திலே நாம் பெருமானாருடைய சுன்னத்துகளை கடைபிடித்து நாம் நடக்க வேண்டாமா? இன்னைக்கும் முஸ்லிம்கள் என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியத்திலே ஃபர்ஸ்ட் யார் தான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம், லைசன்ஸ் எடுக்க போகிறோம், பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம், வாங்க பாய் போங்க பாய். நமக்கு சின்ன வயசு தான், நம்மளை கூப்பிடுற ஒரு வயசு மூத்தவர், வாங்க பாய் போங்க பாய். 10 மணிக்கு மேலே சுண்ணத்தான கோலத்தில் போகும்போது தண்ணி அடிச்சிருக்கிறான்னு மற்றவங்களெல்லாம் நிறுத்துறாங்க, நம்மளை நிறுத்துறது இல்லை. ஏன்? இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத். இன்னைக்கும் சிறைச்சாலையிலே முஹம்மது இருக்கின்ற தனி சட்டம். ஜும்ஆ நடத்தலாம், ஐவேளை தொழுகை தொழுது கொள்ளலாம், ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்துக் கொள்ளலாம், சுன்னத்து நஃபில் நோன்பு எது வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். ரமதான் டைமில் லாக்கக்கூடிய டைம் வேற. ஆயுள் தண்டனை சிறைவாசித்தால் ட்ரவுசர் அணிய வேண்டும். முஸ்லிம் உம்மத் என்ற காரணத்தால் பேண்ட் அணி அனுமதியே முஹம்மது இருக்கின்ற தனி சட்டம் சிறைச்சாலைகளில் உண்டு. அந்த சட்டத்துக்கு பேர் என்ன? முஹம்மதியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாய் நிரப்பமாக சந்தோஷமாக சொல்ல வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. இங்கிருந்து நமக்கு கண்ணியம் கிடைக்குது. நம்ம படிச்சிருக்கிறோமா, அரசியல்வாதியா, காசு பணம் இருக்கா, ஒன்றுமே நமக்கு முன்னாடி நிறுத்துறவங்களுக்கு தெரியாது. ஹெல்மெட்டுக்காக சில நேரத்தில் நிற்க வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம போகும்போது அவர் உற்று அப்படிங்கிறாங்க, பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ் தருகின்ற கண்ணியம் எதன் மூலமாக? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து கடைபிடிப்பதன் மூலமாக கடைபிடிக்க வேண்டும். பெருமானாரை நம்முடைய ஆசைகளை விட நேசிக்க வேண்டும், அனைவரையும் விட நேசிக்க வேண்டும். முதலில் ரப்பை நேசிக்க வேண்டும், இரண்டாவது நம்முடைய உள்ளத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் நிறைந்து காணப்பட வேண்டும். ஆனால் சொல்லிலே நேசம் இருக்கிறது, உள்ளத்திலும் செயல்பாட்டிலும் இல்லை. இது என்ன நேசம்? பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை செய்ய சொன்னால் செய்துவிட வேண்டும், ஒன்றை செய்யாது என்று சொன்னால் தடுத்து விட வேண்டும். ஒரு சஹாபி தங்க மோதிரம் போட்டு வராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னையிலேருந்து இது ஆண்களுக்கு ஹராம் ஆயிடுச்சுனாங்க. கழட்டி வீசிட்டாங்க. அந்த சஹாபி பாக்கெட்டில் வைக்கல, கழட்டி வீசி விட்டார்கள். எவ்வளோ கட்டுப்பாடு பாருங்க சொல்லுவோம், எவ்வளோ கட்டுப்பாடு பார்த்தீங்களா? கட்டுப்பாடு பார்த்தீங்களா? அதுதான் விஷயம். அல்லாஹ்வுடைய ரசூல் தடை செய்து விட்டார்களா? கழட்டி வீசிட்டான். இன்னைக்கு சில ஆண்கள்ட்ட நம்ம சொல்கிறோம், பிரேஸ்லெட் போடுறது, செயின் போடுறதெல்லாம் ஆண்களுக்கு அனுமதிப்பட்டதல்ல. ஒரே ஒரு மோதிரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்காங்க. நிறைய பையனை கேட்டாலும் அதை கழட்டுறதுக்கு மனசு இல்லை. ஆகிறமா இல்லை? அல்லாஹ்வுடைய ரசூல் தடை செய்திருக்கிறார்களா? அனுமதிக்கவில்லையா? செய்யக்கூடாது. அதுதான் நேசம். சஹாபாக்கள் அப்படி தானே இருந்தார்கள். கழட்டி வீசிட்டாங்க அந்த சஹாபி தங்க மோதிரத்தை. சொல்லப்பட்டது மனைவிக்கோ பெண் மக்களுக்கோ அம்மாக்கோ கொண்டு போய் கொடுத்துருக்கலாமல்ல. அந்த சஹாபி பதில் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் எதை பார்த்து ஹராம் என்று சொன்னாங்களோ அதை பாக்கெட்டில் தூக்கி வைக்க சொல்றீங்களா கேட்டாங்க. ஆனால் தூக்கி வீசிட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்தது எனக்கு வேண்டாம் என்றார்கள். வேண்டாம். அதுதான் சொல்றேன் பாசம், அதுதான் நேசம். ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கு தெரியும், நிறைய விஷயம் இருக்குது, பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஹுதைபியா உடன்படிக்கையில் சஹாபாக்கள் மக்காவுக்கு போய் ஆகணுங்கிறாங்க, குறைஷிகள் தடுத்து இருக்கிறாங்க. இப்போ மீறி போனாங்க, ஜிஹாத் ஆகிரும், நிறைய உயிர்களை போக வேண்டியது இருக்குது. சஹாபாக்கள் கட்டன் ரேட்டாக இருக்கிறாங்க. யார் சொல்ல உயிர் போனாலும் பரவாயில்ல, போகுது மக்கா போய் நம்ம உம்ரா செய்யாமல் ரிட்டன் மதீனாக்குள்ளே போகவே கூடாதுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, இப்போ போனாங்க நிறைய உயிர் கை சேதமெல்லாம் ஆகுமே, நிறைய உயிர் போகலாம், உயிர் போயிருமே, எதுக்கு பிரச்சனை? அவங்க தான் 2-3 வருஷம் கழித்து வர சொல்கிறாங்களே சொல்லி ரசூலுல்லாஹ் பேசி பார்க்குறாங்க. எல்லாம் சஹாபாக்களே ரசூலுல்லாஹ் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்
நமது தாய்மார்கள் சொல்கிறாங்க, யார் சொல்லிங்க வாங்க அப்படிங்கிறான். உங்கள் தோழர்கள் என்ன சொல்கிறாங்க, போயே ஆகணுங்கிறாங்க. போனால் அந்த ஜியாது கன்ஃபார்ம், அவனும் ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறான். உடனே நமது தாய்மார்கள் ஆலோசனை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்கள் நல்ல விஷயத்தை சொன்னால் கீழ்படியலாம். அது நம்முடைய தாய்மார்கள் நமக்கு ஒரு முன் உதாரணத்தில் இருக்கிறான். சொன்னால் யாரும் சொன்னால் நீங்கள் இஹ்ராமுடைய ஆடை கழட்டி மொட்டையை அடிச்சுட்டு குர்பானை கொடுத்துட்டு உட்காண்டிங்கன்னா செஞ்சிட்டிங்கன்னா உங்களை பார்த்துட்டு சஹாபாக்கள் செஞ்சிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உறுதியாக இருக்கிற சஹாபாக்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை கட்டாயமாக செஞ்சிடுவாங்க, நீங்கள் செஞ்சிடுங்க அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சொல்லி என்ன செஞ்சாங்க, இஹ்ராமுடைய ஆடை கழட்டி மொட்டையை அடித்து நார்மல் ட்ரெஸ்ஸு போட்டு உட்கார்ந்த உடனேயே ஒரு சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க. சரி ரசூலுல்லாஹ் சமாதானத்துக்கு தான் தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் கட்டுப்பட்டு விட்டார்கள். ரசூலுடைய பேச்சை மீறவில்லை, ரசூலின் செயலை மீறவில்லை. பாசம் சகோதரர்களே, பாசம். அந்த பாசம் நம்மிடத்தில் இருக்கின்றதா யோசிச்சு பாருங்க. அந்த நேசம் பாசம் என்பது கட்டுப்படுவதில் தான் இருக்கிறது. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கல்ல, மௌலூது ஓதாதவங்கெல்லாம் நபியை நேசிக்காதவர்கள் சொல்றாங்கல்ல, மீலாது விழா கொண்டாடாதவர்கள், நபியை நேசிக்காதவர்கள். இப்போ நம்ம அவனை கேட்குறோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌலூது ஓதலையே, அல்லாஹ்வே எங்களுடைய நபியின் உயிரை விட்டு வைத்து விடு, அதற்கு பதிலாக எங்களுடைய உயிரை எடுத்துக்கொள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்களே, அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை நேசிக்கவில்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய மரண செய்தியை அடைந்தவுடனேயே பெருமானார் மரணித்து விட்டார் என்று யாராவது கூறினால் அவருடைய தலையை வீசி விடுவேன் என்று கூறினார்களே உமர் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு மௌலூது ஓதவில்லையே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை நேசிக்கவில்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற குலஃபாக்கள் மௌலூது ஓதவில்லையே என்றால் அந்த சஹாபாக்கள் பெருமானாரை நேசிக்கவில்லையா? பெருமானாருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்த அந்த சஹாபாக்கள், வாழ்க்கை மட்டுமல்ல உயிரையே கொடுக்க தயாராக இருந்த அந்த சஹாபாக்கள் மௌலூது ஓதலையே. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை? ஒரே ஒரு சஹீஹான ஹதீஸ், குர்ஆன் ஆயத்து கூட வேண்டாம், ஒரு சஹீஹான ஹதீஸ் ரபீஉல் அவ்வல் 12 வந்துருச்சுன்னா நீங்கள் மௌலூது ஓதுங்கன்னு சொல்லலாம். ஒரே ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் இருந்துச்சுன்னா நாங்களும் ஓத தயார். அதுதானே, நாங்கள் ஏன் வேண்டாங்கிறோம்? ரசூலுல்லாஹ் காமிச்சு தரல. காமிச்சு தராதது நீங்கள் விடிய விடிய உட்கார்ந்து ஓதினாலும் எந்த நன்மையும் இல்லை. ஃபஹுவ ரத்துன், அதை அல்லாஹ் நிராகரித்து விடுவான். நானும் சுன்னத் ஜமாத் ஓதுன பையன்தான், நானும் சுன்னத் ஜமாத் மதரசாவில் ஓதுன பையன்தான். இந்த கேலிக்கட்டில் மர்கஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஏபி அபூபக்கர் முஸ்லியார் எஸ்எஸ்எஃப், அந்த மதரசாவில் ஓதிய மாணவன் நான், ஓதிய மாணவன். எஸ்எஸ்எஃப்டைய கோட்டை அது, அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய தலைமையகம் அது. கேலிக்கட் மர்கஸ் என்ற மதரசா ஒரு யூனிவர்சிட்டி, பக்கா சுன்னத் ஜமாத் மதரசா. அங்கே ஓதிய மாணவன். ஓதி முடித்ததற்கு பிறகு அது அஜத்திரத்தில் நான் கேட்டேன், இந்த மௌலூது ராத்தீபு மீலாது மீனா இதெல்லாம் கொன்றாருங்க குர்ஆன் ஆயத்து ஹதீஸாக இருக்கான்னு கேட்ட உடனே வந்த பதில், இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, இஷ்டன்னா ஓது இல்லாட்டி விட்டுரு, அவ்வளோதான். சில அஜத்துமார் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஆதாரமெல்லாம் இல்லை, வெளியே போய் ஓதுச்சுன்னா காசு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், அதோட முடிஞ்சு. பள்ளிவாசலில் ஓதுச்சுன்னா நிர்வாகம் அதுக்கு ஸ்பெஷலாக காசெல்லாம் கொடுக்காது. இந்த 12 உட்காந்து ஓதுறாங்கல்ல, அதுக்குன்னு அஜத்துமாருக்கு ஸ்பெஷல் காசெல்லாம் கிடையாது. இருக்குமா? இல்லை, எப்போதும் போல கொடுக்குற ஹதியாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் வெளியே போய் வச்சுன்னா காசு, பொருளாதாரம் தான் நோக்கமே சகோதரர்கள், அதுதான் நோக்கமே தவிர குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை. எல்லாம் ஓதி முடிச்சு அடுத்து அவங்க எதிர்பார்க்கறது எதுக்கு தான்? காசுக்கு தான். அது ஒரு வருமானமாக ஆக்கி வைத்திருக்கிறார்களே தவிர அது ஒரு இபாதத் இல்லை. இருந்தது என்றால் சஹாபாக்கள் செய்திருப்பார்கள். ஹதீஸில் இருந்துச்சுன்னா உலகமே செய்யும், ஏன் செய்வதில்லை? ஹதீஸில் இல்லை, இருந்துச்சுன்னா நம்மளும் செய்ய தயார். அதுதானே. இந்த மௌலூதுடைய அந்த வரிகளில் எவ்வளவு ஷிர்கான வரிகள், ஷிர்கான வரிகள். அல்லாஹ்ட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட பாடுறாங்க. அன்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் முபிகாத். சுப்ஹான மௌலூத் தமிழ்நாட்டில் ஓதுவாங்க.
அந்த மௌலிது கிதாப் எனக்கு மனப்படமாகவே தெரியும். ஒரு 1000 டைம் ஓதி இருப்போம் மதரசா காலங்களில். அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் முபிகாத். ரசூலுல்லாஹ் பார்த்து பாடுறாங்க, நபியே நீங்கள் தான் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உம்மை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், என்னை தவிர உங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் இருக்கிறான்? நல்லா கேட்குறான். குர்ஆன் ஆயத்தின் முரண்பாடாக வருது. அஹ்மத மக்தூபன் அலல் ஜினானி அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் ஃபஸ்ட்டே சொர்க்கத்தில் எழுதி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் இட்டு கட்டப்பட்ட செய்திகள். இந்த சுப்ஹான மௌலிதை உருவாக்கியது யார்? சஹாபாக்களா? இமாம்களா? யாரும் இல்லை. அதை உருவாக்கியது யார்? அட்ரஸே இல்லை, மார்க்கத்தில் இல்லை. இருந்துச்சுன்னா சஹாபாக்கள் ஹனஃபி, ஷாஃபி இமாம், ஹம்பல், மாலிக் இமாம் எல்லாம் ஓதி இருப்பாங்க. ஏன் இமாம்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கவில்லையா? ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனா மஸ்ஜித் நபவியில் மிகப்பெரிய உஸ்தாத். அன்றைய மதீனாவுடைய ஆட்சியாளர் சொல்றாரு, இமாம் அவர்களே ஒரு ஹதீஸ் கிதாபை தொகுத்திருக்கீங்கல்ல, அந்த ஹதீஸில் இந்த ஹதீஸை எடுத்துருங்க அப்படிங்கிறார். யார்கிட்ட? இமாம் மாலிக் இமாம்கிட்ட. அந்த இமாம் சொன்னால் அதெல்லாம் எடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஒரு ஆட்சியாளர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ஹதீஸ் கிதாபை தொகுத்திருக்கீங்கல்ல, அதில் அந்த சஹியான ஹதீஸை தூக்குங்க அப்படிங்கிறார் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த இமாம் சொல்கிறேன் எடுக்க முடியாது அப்படிங்கிறார். ஆட்சியாளராக இருந்தால் யாராக இருந்தாங்க எடுக்க முடியாதுன்றார். ஹதீஸ் தான் முக்கியன்றார். அப்போ சொல்கிறாங்க, சரி எடுக்காட்டியும் பரவாயில்ல, அந்த ஹதீஸை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்காதீங்க அப்படிங்கிறார். இமாம் மாலிக் சொன்னாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தான் நான் பாடுபடுவேன். என்னுடைய கடைசி செகண்ட் வரை அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடக்கூடியவனாகவே வாழ்ந்து மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னோட உடம்புலேருந்து ரூஹ் போகிற வர ஹதீஸையும் குர்ஆனையும் சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். ஒரு ஹதீஸை கூட சொல்லாமல் இருக்க மாட்டேன்ட்டான். அப்படியா? ஜெயிலுக்கு தூக்கி போடுங்கன்ட்டான். யார? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜெயிலுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. சகோதரர்களே, ஜெயிலுக்கு போய் அடி, அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, ஹதீஸுக்காக அடி வாங்குறாங்க. ஹதீஸுக்காக அடி வாங்குறான். அடி வாங்கி 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 ஒரு ஷோல்டரை இறக்கி விட்டார்கள். ஒரு ஹதீஸுக்காக நீ அடிச்சுக்கோ, ஹதீஸ் எடுக்க மாட்டேன், அடிச்சுக்கோ, ஹதீஸ் எடுச்சுக்கோ, ஹதீஸ் எடுக்க முடியாது, அடிச்சுக்கோ, ஹதீஸ் எடுக்க முடியாது, அடிச்சுக்கோ, ஹதீஸ் எடுக்க முடியாது, அடிச்சுக்கோ, ஹதீஸ் எடுக்க முடியாது. அடி வாங்கி 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 ஒரு ஷோல்டரை இறங்கிருச்சு. யாருக்குங்க? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு கட்டத்தில் இவர் எடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணிடுறான். நேராக ஹஜ்ஜுடைய காலம், இமாம் அவங்க வெளியே வந்து பார்த்தா ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுக்கு போகலான்னு சொல்லி மதீனாலேருந்து ஒட்டகத்தை ரெடி பண்ணி ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. உடம்பு சரியில்லை, ஷோல்டரெல்லாம் இறக்கப்பட்டு உடம்பெல்லாம் வலி கஷ்டப்பட்டு போயாச்சு. போனால் அங்கே வேற ஒரு ஆட்சியாளர் ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கிறார். கேட்டார், இமாம் அவர்களே என்ன ஆச்சு உங்களுக்கு, இப்படி கோலம் போய் கிடக்குது, என்ன ஆச்சு? சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் எடுக்க சொன்னாங்க, கேட்கல, உள்ள கூட்டிகிட்டு போய் அடித்து ஷோல்டரெல்லாம் இறக்கி விட்டாங்க. உடனே அந்த ஆட்சியாளர், நான் அவனை விடமாட்டேன், ஏறுங்க வண்டியில் சொல்லி, ஒட்டகத்தை ஏறுங்கன்னு சொல்லி, இன்றைக்கி அவனை என்ன பண்ணுற பாருங்க, யாராக இருந்தாலும் இருக்கு. உடனே இமாம் மாலிக் சொன்னார்கள், வேண்டாம் வேண்டாம், நான் அல்லாஹ்க்காக அவரை மன்னிச்சிட்டேன், நீங்களும் அல்லாஹ்க்காக அவரை மன்னிச்சிடுங்க, இந்த பேச்சு இதோடு நிறுத்திடுங்க அப்படின்ட்டான். அப்படிப்பட்ட மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌலிது ஓதவில்லையே, மீலாது விழா கொண்டாடவில்லையே. அந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸுக்காக சிறைச்சாலை சென்று அடி வாங்கியவர் ஒரு ஹதீஸில் மௌலிது ஓத வேண்டும், மீலாது விழா கொண்டாட வேண்டும் என்று இருந்தால் சாகக்கூட தயாராக இருந்திருப்பார்கள். ஏன் நம்மளும் அப்படிதானே? ஒரு ஹதீஸ் மீலாது விழா கொண்டாடுகள் இருந்தால் நம்முடைய காசுகள் எல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக மீலாது விழா கொண்டாட நாம் தயாராக இல்லையா? ஏன் மீலாது விழா கொண்டாடக்கூடாது என்று சொல்கிறோம்? பர்த்டே கொண்டாடுறது என்பது அது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம், அது முஸ்லிம் கலாச்சாரம் இல்லை. மீலாது விழா கொண்டாடுறது, பர்த்டே கொண்டாடுறது யார் கலாச்சாரம்? கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம், யூதர்களுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை பின்பற்றாதீங்கன்னு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தখিதுல் யஹூத வ நஸாரா, நம்பிக்கை கொண்டவர்களை யூத நஸாராக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹு மின்ஹும்,
யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை, என் முஸ்லிம் உம்மத்து கிடையாது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது விழா கொண்டாடினா யாரு கிடையாது, முஸ்லிம் உம்மத்து இல்லை. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய நீரை கொடுக்குறாங்க, கௌசர் என்ற நீர். இன்ன அஅதைனா கல் கௌசர், மறுமையில் தன்னுடைய கரத்தால் கொடுப்பார்கள் அந்த ஹவுதுல் கௌசர் என்ற அந்த நீர். மக்கள் உம்மத்தெல்லாம் அது குடிச்சிட்டு இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் நிறைந்த அந்த கரத்தால் கொடுத்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ கண்ணியம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பெருமானாரை பார்ப்பதே அவ்வளோ சந்தோஷம், பெருமானாருடைய கரத்தால் அந்த தண்ணீரை குடிப்பது எவ்வளோ பாக்கியம். ஒரு கூட்டம் வரும், மலக்குமார்கள் நிறுத்தி விடுவார்கள், நபியே உங்களுக்கு தண்ணியை கொடுக்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஏன்? அவங்க என்னோட உம்மத்து தான், அனுப்புங்க அப்படிங்குவாங்க. மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நபியே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் காட்டித்தராத பிதஅத்துகளை மனாச்சாரத்தை பின்பற்றியவர்கள் இவர்கள், உங்களுக்கு கொடுக்காதீங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சென்று விடுங்கள், சென்று விடுங்கள், உங்களுக்கு இந்த நீர் இல்லை என்பதாக அனுப்பி விடுவார்கள். ஏன்? என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் மார்க்கத்தில் இல்லாத புதுமையை உண்டாக்கினீர்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கண்ணியம் நிறைந்த அந்த முகத்தை நாம் பார்க்க வேண்டும். தாடி வைக்காத சகோதரர்கள், பெருமானாருடைய கட்டளை அது, அஃபுல்ஹியா, தாடியை வளர விடுங்கள். எங்கேயுமே தாடி வைங்கன்னு சொல்லலை, தாடியை வளர விடுங்கள் என்றார்கள். தாடி வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் தாடியை வைங்க, வளர விடுங்கள், தாடி வளர விடுங்கள். கடைசி வரை நம்முடைய உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சுன்னத் அந்த தாடி அதுதானே. மறுமையில் நாம் எழுப்பப்படும் போது பெருமானார் கண்ணியம் நிறைந்த அந்த முகத்தை நாம் பார்க்க வேண்டாமா? சுன்னத்தான கோலத்திலே நாம் பார்க்க வேண்டாமா? நம்முடைய முகத்தை அப்படி இப்படி மாற்றி வைத்திருந்தால் எப்படி நாம் என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. யாருக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்களா, அவ்வளவுதான், நான் மாற்றி விடுவேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஜும்ஆவுக்கு நேரமாக வர சொல்லிவிட்டார்களா, நான் வந்து விடுவேன். அதுதான் நேசம். ரசூலை எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். எதை தடுத்தார்களோ அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பின்பற்றுவது தான் நேசம், விலகி இருப்பது நேசம் சகோதரர்களே. அதைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. தவிர இந்த மௌலூதும் மீலாதும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை என்பதை நாம் அறிந்த ஒன்றுதான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு தூய்மையான இஸ்லாமாக கற்றுத்தந்தார்களோ அந்த தூய்மையான இஸ்லாத்தை இறுதி மூச்சு வரை பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மன்னித்து நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அமருகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் லீ வ லக்கும் வ அஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபாரா. الحمد لله حمدا حمدا والشكر لله شكرا شكرا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, ஏன் இந்த மக்கள் மார்க்கத்தில் இல்லாத காரியங்களையும் அனாச்சாரங்களையும் பின்பற்ற என்ன காரணம், ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாங்க என்று நாம் பார்க்கும் பொழுது மார்க்கத்துடைய கல்வி இல்லை. அதான் விஷயம். மார்க்கத்தை முறையாக கற்றுக்கொள்ளவில்லை. ஆமாம், நம்ம கேட்பீங்க, எவ்வளோ பெரிய அஜித் மிலாது விழா கொண்டாடுறாரு சரிதானே, எவ்வளோ பெரிய அஜித் மௌலூத் ஓதுறாரு, அவர்கிட்ட போய் கல்வி இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் தானே. முறையான கல்வி இல்லை. அல்லாஹ் கற்றுத்தருகின்ற கல்வி எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகின்ற கல்வி எது? எந்த கல்வியை சஹாபாக்கள் படித்தார்கள்? எந்த கல்வியை இமாம் புகாரி அவர்கள் நாடு நாடாக சென்று ஹதீஸுகளை தொகுத்து நமக்கு ஹதீஸ் கிதாபாக தந்தார்கள் என்பதை நாம் தெரிய வேண்டும். கல்வி படிக்க வேண்டும். கல்வி படிப்பதற்கு என்பது வயசு வரம்பு என்பது கிடையாது. மௌத்தாகும் வரை கல்வி படிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணியம் நிறைந்த அந்த சஹாபாக்கள் பெருமானாருடைய அந்த சபையில் உட்கார்ந்து எப்பவுமே தீனை படிப்பாங்க. 2 சஹாபாக்கள் பேசிக்குவாங்க, இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போங்க, இன்றைக்கி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்றேன். வேலைக்கு போயிட்டு வந்த சஹாபி அன்றைக்கி சாயங்கால டைம் இன்றைக்கி இவ்வளோ தீனார் திர்ஹம் கிடச்சிது, 2 பேரும் பாதி பாதி அடிச்சுக்குவாங்க.
வேலைக்கு போன சஹாபி மறாவது நாள் பெருமானாருடைய எண்ணம் நிறைந்த அந்த சபையில் உட்கார்ந்து தீனை படிப்பாங்க. இப்படியெல்லாம் தீனை இப்படியெல்லாம் தீனை படித்தாங்க சகோதரர்களே. இப்படியெல்லாம் கற்றுக்கொண்டார்கள் தீனை. இன்றைக்கி நம்ம மஸ்ஜிதுல் முபஷிர் பள்ளியில் மாஷா அல்லாஹ் நிறைய தீனுடைய கிளாஸுகள் நிர்வாகிகள் நமக்கு ஏற்பாடு செஞ்சு தந்துருக்கிறாங்க. அந்த கிளாஸில் 10 பேர் 15 பேர் தான் வந்து அட்டன் பண்ணுறாங்க. நிர்வாகத்துக்கு ஒரே சங்கடம், இவ்வளோ ஒரு ஆலிம் அணுகி டைம் வாங்கி ஒரு கிளாஸ் ஏற்பாடு பண்ணால் இவ்வளோ தான் வராங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி தீனை கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமை. மார்க்க சபை மலக்குமார்கள் நம்ம கூட உட்கார்ந்து அந்த சபையில் உட்கார்றாங்க. அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து மலக்குமார்களை எண்ணியப்படுத்துகிறான். என்னோட அடியான் பாரு என்னோட தீனை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறான் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்ற சபை. எந்த சபை? கல்யாண சபை இல்லை, தீனுடைய சபை. தீனுடைய எதுக்கெல்லாமும் நேரத்தை ஒதுக்குறோம் அதுதானே. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், கூகுள் நேரத்தை ஒதுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸு கூட டூர் போகிறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம், விளையாட நேரத்தை ஒதுக்குறோம். தீனுடைய கல்விக்காக நேரத்தை ஒதுக்கினால் எவ்வளோ பெரிய நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கெல்லாம் நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்துடைய ஞானத்தை கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் இல்மு ஃபரீதா. மார்க்கத்துடைய இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆண் பெண் முஸ்லிம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. சகோதரர்களே, தீனை நம்ம தெரிஞ்சாதான் ஹலாலாக வாழ முடியும். தீனை தெரிஞ்சாதான் ஹராமிலிருந்து விலக முடியும். தீனை தெரிஞ்சாதான் சுன்னத்தை பின்பற்ற முடியும். தீனை தெரிஞ்சாதான் பித்அத்திலிருந்தும் ஷிர்க்கிலிருந்தும் குராஃபாத்திலிருந்தும் குஃபர்லிருந்தும் நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, நிர்வாகத்தில் கேளுங்க, எப்போ டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க கேளுங்க. அங்கே இன்னும் அந்த டைமில் என்ன வேலை இருந்தாலும் எல்லா வேலைகளையும் விட்டு விட்டு தீனுடைய கல்விக்காக தேடி வாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய அன்பை நாம் பெறுவோம், தீனுடைய கல்வியை பெறுவோம். மக்களுடைய துஆவை பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு காரியம்தான் தீனுடைய கல்வி. இந்த கல்வி எவ்வளோ முக்கியம். ஃபஸ்ட்டு வஹியே இன்னதான் இறங்குச்சு. நோன்பு வைங்க, ஜக்காத் கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, தஅவா செய்யுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வஹி இல்லை. ஃபஸ்ட்டு வஹியே என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். படைத்த உமது இறைவனின் பெயரால் தீனை படிப்பீராக, குர்ஆனை படிப்பீராக. படித்தாதான் என்ன ஆகும்? தீனை தெரிஞ்சிக்க முடியும், அமல் செய்ய முடியும், தஅவா செய்ய முடியும். ஆக இன்றைக்கி ஏன் மக்கள் பித்அத் செய்கிறாங்க, ஷிர்க் செய்கிறாங்க? இதான் காரணம். தீனை சரியாக படிக்கலை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராததெல்லாம் மார்க்கமாக பின்பற்றாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் கலிமா சொன்ன நிலையில் மரணித்து நாளை மறுமையில் சொர்க்கத்திலே அனைத்து நபிமார்களுக்கு மத்தியிலும் அனைத்து சஹாபாக்களுக்கு மத்தியிலும் ஒருவராக அமர்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் தருவாராக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபுகளிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. நாம் இழந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கரத்திலே கொடுப்பானாக. நம்முடைய முஸ்லிம் உம்மத் காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் ரஃபா என்ற பகுதியிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலே கஷ்டப்படுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீதும் நம் மீதும் ரஹ்மத் என்ற அருளை பொழிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.